தரும் தீபமா. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல, என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல. உற்சாகமாய் முழுதாகமாய் செய்கின்ற பணியும் இது. உற்சாகமாய் முழுதாகமாய் செய்கின்ற பணியும் இது. உலகெங்கும் அவர்காய் பணி செய்திட எனக்களித்த தருணம் இது. உலகெங்கும் அவர்காய் பணி செய்திட எனக்களித்த தருணம் இது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல, என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல. அழிகின்றதே பெரும் மந்தைகள் அறிவிக்க வருவாரில்லை. அழிகின்றதே பெரும் மந்தைகள் அறிவிக்க வருவாரில்லை. தாகம் உண்டோ நீ எழுந்தோடிடு, பரிசுத்த ஆவியுண்டு. தாகம் உண்டோ நீ எழுந்தோடிடு, பரிசுத்த ஆவியுண்டு. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல, என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல. பந்தயத்தில் ஓடும் ரத வீரர் நமக்கு
பலனொன்று வருகின்றதே. பந்தயத்தில் ஓடும் ரத வீரர் நமக்கு பலனொன்று வருகின்றதே. அழியா கிரீடம் நான் சூடிடவே தேவானின் கிருபை இது. அழியா கிரீடம் நான் சூடிடவே தேவானின் கிருபை இது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல. என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து வந்த காலம் அது. ஆலயங்கோட்டையில் கட்டப்பட்டு வந்த நூற்றாண்டு மண்டபத்தை சுற்றி முழந்தாளிட்டு இந்திய தேசத்தின் ரட்சிப்பிற்காக ஜெபித்து வந்தது ஓர் கூட்டம். அந்த ஜெப வீரர்களோடு தன்னையும் இணைத்து கொண்டார் வெள்ளாளன் விளையில் பிறந்த வேதநாயகம் சாமுவேல் அசரியா என்ற இளைஞர். சென்னை YMCAவின் செயலாளரான அவர் தான் இலங்கை தேசத்திற்கு பயணம் செய்தபோது அங்குள்ள திருச்சபை தமிழ்நாட்டின் தொண்டி என்னிடத்திற்கு சுவிசேஷ பணி செய்ய மிஷனரிகளை அனுப்பியுள்ளதை தெரிவித்தார். நூற்றாண்டுகளை கடந்தும் சுவிசேஷத்தை குறித்த தரிசனமற்று இருக்கும் தன் திருநெல்வேலி திருச்சபையை குறித்த தன் உள்ள வேட்கையையும் பகிர்ந்தார். இந்திய மக்களுக்கு இந்திய மிஷனரிகள் இந்திய பொருளாதாரத்தை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிப்பதின் அவசியத்தை உணர்த்தினார். அவர் ஏற்றி வைத்த சுவிசேஷத்தி 1903ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் 20 திருச்சபையினர் மற்றும் 8 போதகர்களுடன் இந்திய மிஷனரி சங்கம் உருவாக காரணமாயிற்று. 1904ஆம் ஆண்டு இந்திய மிஷனரி சங்கத்தின் முதல் மிஷனரியாக ஆந்திர மாநிலம் தோர்னக்கல் பணித்தளத்திற்கு சென்றவர் மருதகுளம் கிராமத்தைச் சார்ந்தவரும் திருநெல்வேலி பாலியர் சங்கத்தின் செயலாளருமான அருள் திரு சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள். அற்பமான அந்த ஆரம்பத்தின் விளைவு இன்று இந்திய மிஷனரி சங்கம் 121 ஆண்டுகளை கடந்து 26 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறது. இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதம் வரை ஒரு மாநிலத்திலும் 3 மாவட்டங்களிலும் புதிதாக மிஷனரி பணியை துவங்கவும் 13,770 கிராமங்களை புதிதாக சந்தித்து 8,16,258 தனி நபர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் தேவன் கிருபை செய்தார். புது வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணித்த 6,759 முதல் தலைமுறை விசுவாசிகளை கொண்டு 2,924 இடங்களில் புதிதாக ஆராதனை குழுக்களை துவங்கவும் தேவன் கிருபை செய்தார். புதிதாக 57 இடங்களில் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்யவும் ஆலயம் ஒன்றை விரிவாக்கம் செய்யவும் தேவன் கிருபை செய்தார். தற்போது 25 இடங்களில் நடைபெற்று வரும் ஆலய கட்டுமான பணிகள் தடையின்றி நடைபெற ஜெபியுங்கள். வட மாநிலங்களில் ஆலயம் ஒன்றை கட்டுவதற்கு 8 லட்சம் ரூபாய் தேவை. நீங்களும் உதவலாம்.
கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களைக் கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும், 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா பணித்தளத்தில் நாம் நடத்தி வரும் பள்ளிக்கூடத்தில் முந்தைய 2 கல்வி ஆண்டுகளிலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்து நம் பள்ளி பிள்ளைகள் சாதனை படைத்துள்ளனர். அதுபோல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் 3வது இடத்தை பிடித்து நம் பள்ளி பிள்ளைகள் சாதனை படைத்துள்ளனர். சுக்மா மாவட்ட ஆட்சியர் அப்பிள்ளைகளை நேரில் சந்தித்து வாழ்த்தினார். ஜார்க்கண்ட் மாநிலம் தாரு பணித்தளத்தில் நாம் நடத்தி வரும் பள்ளியில் பயின்ற அங்கித் குமார் என்ற மாணவன் UPSC மூலம் நடைபெற்ற இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் அகில இந்திய அளவில் 6வது இடத்தை பெற்றுள்ளார். வட மாநிலங்களில் நாம் நடத்தி வரும் 6 பள்ளிக்கூடங்களில் முழு நேரமாகவோ 2 அல்லது 3 ஆண்டுகளோ பணியாற்ற பட்ட படிப்பு, பட்ட மேற்படிப்பு, பிஎட், டிடிஎட், இன்ஜினியரிங் பயின்ற அர்ப்பணமுள்ள ஆசிரியர்கள் தேவை. 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகின்றோம். தையல் பயிற்சி மையங்கள் 87 இடங்களிலும், கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகின்றோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நடத்தி வருகின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் ஹரியானா மாநிலம் பிவானி என்னிடத்தில் தாம்பரம் கிளை சங்கத்தின் உதவியோடும், மகாராஷ்டிரா மாநிலம் பகவான்பூர் என்னிடத்தில் கோவை கிளைச்சங்கத்தின் உதவியுடனும் பணித்தள வளாகங்களை உருவாக்கி வருகிறோம். இவற்றோடு 3 இடங்களில் ஊழியர்களுக்கான குடியிருப்பு, 2 இடங்களில் மிஷனரி இல்லம், 2 விடுதி கட்டிடங்கள், 4 வகுப்பறைகள், 1 பல்நோக்கு மண்டபம், 1 ஸ்டடி கம் டைனிங் ஹால், 1 காம்பவுண்ட் வால் ஆகியவை கடந்த 2 ஆண்டுகளில் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பணித்தளங்களில் மிஷனரி இல்லம் கட்ட அவசர தேவை உள்ளது. உங்கள் குடும்பத்தின் சார்பில் நீங்களும் மிஷனரிகளுக்கு வீடு கட்டி கொடுத்து உதவலாம். ஒரு மிஷனரி இல்லம் கட்ட ரூபாய் 6 லட்சம் தேவை. இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. அன்பானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளில் இந்திய மிஷனரி சங்க சிறப்பு நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடையவர்களுக்கு அருளின உயிர்த்தெழுதலின் சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கையை உங்களுக்கு நாளிலே நிறைவாக கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு வரலாற்று நிகழ்வாக காணப்படுகிறது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனின் விசுவாச உயர்நிலையாகவும் காணப்படுகிறது. எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர்
15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வீதமாக சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அன்பானவர்களே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இந்த நாளிலே லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 36 வசனங்களை மையமாக வைத்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் நம்மில் ஏற்படும் மாற்றங்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து நிறைவு செய்வது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 36 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த பகுதியிலே எம்மாவு என்கிற ஊருக்கு பயணித்த சீசர்களோடு இயேசு கிறிஸ்து தாமே சேர்ந்து பயணித்த ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் போக நிறைய சீசர்கள் இருந்தார்கள். அவர்களில் 2 பேர், ஒருவனுடைய பெயர் கிளையோப்பா, லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்னொருவனுடைய பெயர் லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சிமியோன் என்று அவனுடைய பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் எருசலேமில் இருந்து மேற்காக 7 அல்லது 8 மைல் தொலைவில் உள்ள எம்மாவு என்கிற ஊருக்கு மாலை வேளையிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். அன்பானவர்களே, எருசலேம் என்பது இரத்தம் சிந்துதலுக்கான களம். எம்மாவு என்பது தப்பி பிழைப்பதற்கான பாதை. எருசலேமில் இருந்தால் தங்களையும் கொலை செய்து விடுவார்கள் என்று எண்ணி 11 பேரை நம்பி இனி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்வில் நம்பிக்கை இழந்து ஏமாற்றத்தோடு துக்க முகத்தோடு பயத்தோடு எம்மாவு நோக்கி பயணப்படுகிறார்கள். இந்த பயணத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோடு கூட சேர்ந்து அவர் நடந்து போகிறார். தங்களோடு கூட பயணத்தில் இணைந்து வருவது யார் என்பதை அறியாமல் அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு கூட அந்த பயணத்திலே நடந்ததோடு மாத்திரமல்ல, துக்க முகமாய் அவர்கள் பேசிக்கொள்கிற காரியங்களை கேட்டு அது என்ன என்பதை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் துக்க முகமாய் ஏமாற்றத்தோடு நம்பிக்கை இழந்து பயத்தோடு கலக்கத்தோடு நாம் பயணிக்கிறோம் என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய சூழ்நிலையை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்திலே அவர் விசாரிக்கிறவராக மாத்திரமல்ல, வினாவுகிறவராகவும் காணப்படுகிறார். அதோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. அவர்களுடைய அந்த சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளங்கச் செய்கிறவராகவும் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதே போல நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட பயணித்து நம்மை விசாரிக்கிறவராக, நம்மோடு கூட வினாவுகிறவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பயணிக்கிற சூழ்நிலையில் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளச் செய்கிறவராக அவர் நம்மோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை லூக்கா நற்செய்தி நூலில் நாம் மிக அழகாக பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அந்த இடத்திலே பிறப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு கூட பயணித்ததின் விளைவாக எவ்விதமான மாற்றங்கள் அவருடைய வாழ்வில் நிகழ்ந்தது என்பதை நாம் சிந்திப்போம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு கூட பயணிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. ரிசன் கிரைஸ்ட் gives us change in life. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அன்பானவர்களே, அதுவரை தங்களோடு கூட பயணத்தில் நடந்து வருவது யார் என்பதை அறியாமல் அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தங்களோடு கூட பயணித்தது யார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதுவரை அவர்களுடைய பார்வை வேறு, ஆனால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட பின் அவர்களுடைய பார்வை வேறாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எந்த மனிதனுடைய வாழ்வில் இடைபடுகிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் மிஷனரி பணியிலும் சரி, திருச்சபை பணிகளிலும் சரி, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எந்த ஒரு மனிதன் அறிந்து கொள்கிறானோ, எந்த மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறிகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில் மாத்திரமல்ல வழிகளிலும் மாற்றம். ரிசன் கிரைஸ்ட் gives us change in life. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைபடும் பொழுது அவனுடைய வழிகள் மாறுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்நேரமே எழுந்திருந்து. அன்பானவர்களே, நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம், எருசலேமில் இருந்தால் தங்களை கொலை செய்து விடுவார்கள் என்று பயந்து எம்மாவு நோக்கி உயிர் தப்பி பிழைக்க வந்தவர்கள். ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தவுடன் அவருடைய வழிகளும் மாறுகிறது. எந்த எருசலேமில் இருந்து அவர்கள் பயந்து வந்தார்களோ அந்த எருசலேமை நோக்கி காலம் தாழ்த்தாமல் அவர்கள் மீண்டும் பயணிக்கிறார்கள். அந்நேரமே எழுந்திருக்கிறார்கள். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்தவர்கள் இப்பொழுது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கிறார்கள். எதற்கு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அங்கே கூடியிருக்கிற சீஷர்களுக்கு அறிவிப்பதற்காக அவர்கள் கடந்து சென்றார்கள். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வின் பயணம் அங்கே அஸ்தமனத்தை நோக்கி அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவருடைய வழிகள் மாறுகிறது, உதயத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ரிசன் கிரைஸ்ட் gives us change in words. அவர்களுடைய வார்த்தையில் மாற்றம் வருகிறது. முதலாவது நாம் பார்த்தோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இடைபடும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இடைபடும் பொழுது அவனுடைய வழிகள் மாறுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இடைபடும் பொழுது அவனுடைய வாயின் வார்த்தைகள் மாறுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தை வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். நம்பிக்கை இழந்த வார்த்தைகள், துக்கமுகத்தோடு அவர்கள் பேசின வார்த்தைகள், பயத்தோடு பேசின வார்த்தைகள், ஏமாற்றத்தோடு அவர்கள் பேசின வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்பட்டது. ஆனால் 34ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்றும் சீமோனுக்கு தரிசனமானார் என்பதையும் அவர்கள் 11 சீஷர்களுக்கு முன்பாக நின்று அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். சிறிதளவும் அவர்கள் நேரத்தை வீணடிக்காமல்
எந்த இடத்திலிருந்து பயந்து ஓடினார்களோ அதே இடத்திற்கு தைரியமாக வந்து சாட்சிகளாக தாங்கள் பெற்ற அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய பயண அனுபவம், பயணத்திலே அவர் தங்களோடு கூட இடைப்பட்ட அனுபவம், தங்களை விசாரித்தது, வினாவினது, எல்லாவற்றையும் விளங்க காட்டினது, தங்களோடு கூட பந்தி இருந்தது, தங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, தாங்கள் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பது அறிந்தது, எல்லாவற்றையும் அவர்களோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளாக, உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் 36ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு அவர்கள் நடுவில் வந்து நிற்கிறார். அவர்கள் பேசிய வார்த்தைகள் பொய்யாகி போகவில்லை. அவர்கள் பேசிய வார்த்தைகள் பிதற்றலாக இருக்கவில்லை. அந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் சீமோனுக்கு தரிசனமானார் என்பது அங்கே அறிவிக்கப்படுகிற அதே நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே நிற்கிறார். அன்பானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைபடும் பொழுது அவனுடைய வார்த்தைகளில் மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இடைபடும் பொழுது முதலாவது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இடைபடும் பொழுது அவனுடைய வழிகள் மாறுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இடைபடும் பொழுது அவனுடைய வார்த்தைகள் மாறுகிறது. வேதாகமத்திலே நல்ல ஒரு உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவனுடைய வாழ்க்கை முதலாவது மாறுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவனோடு கூட இடைபடுகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. அவரை துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான். ஆனால் அந்த உரையாடலிலே நீங்கள் கொஞ்சம் பின்னாக வந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கை மாறினது. இப்பொழுது அவனுடைய வழிகளும் மாறுகிறது. தமஸ்குவை நோக்கி அவன் பயணத்தை துவக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை வேறு. தமஸ்குவை நோக்கி அவன் பயணிக்கும் பொழுது அவனுடைய வழிகள் வேறு. ஆனால் தமஸ்கு சென்றடையும் போது அவனுடைய வாழ்க்கை வேறு, அவனுடைய வழிகள் வேறு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் வேறு. அங்கே காலம் தாழ்த்தாமல் அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் பிரசங்கிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சவுலுடைய வாழ்வில் இடைப்பட்டது போல, அங்கே எம்மாவுக்கு பயணித்த சீஷர்களுடைய வாழ்வில் இடைப்பட்டது போல, இன்றைக்கும் நம்மில் அநேகருடைய வாழ்வில் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த மனிதனுடைய வாழ்வில் அவர் இடைப்படுகிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவனுடைய வழிகள் மாறுகிறது, அவனுடைய வார்த்தைகள் மாறுகிறது. மிஷனரி பணியில் கூட இன்றைக்கு சுவிசேஷம் எந்த இடத்தில் அறிவிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அந்த மக்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவர்களுடைய கரடு முரட்டாட்டமான பாவ வழிகள் மாறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வாயின் வார்த்தைகளும் மாறுகிறது. சாட்சிகளாக அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் ஏற்படும் மாற்றத்தை நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அவரை நோக்கி நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து, இவ்விதமான மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா, இவ்விதமான மாற்றங்களை இந்த நாளிலே நான் பெற்று அநேகருடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படக்கூடிய கருவிகளாக நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார்.